தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருவழிபாடானது 4 பகுதிகளை கொண்டுள்ளது. 1 இறைவாக்கு வழிபாடு, 2 காலடிகளை கழுவும் சடங்கு, 3 நற்கருணை வழிபாடு, 4 நற்கருணை இடமாற்று பவனி. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று அன்பிற்கு, தியாகத்திற்கு, பகிர்தலுக்கு, பாசத்திற்கு முகவரி கொடுத்த நாள். ஆம், மாண்புமிக்க நற்கருணையையும் குருத்துவத்தையும் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய நாள் இந்நாள். மனித மாண்புற மகத்துவம் பெற அருளையும் அன்பையும் அனுபவிக்க பாவ வாழ்வை விடுத்து தூய வாழ்வை நோக்கி செல்ல தமது உடனிருப்பை உலகம் முடியும் வரை இருக்க செய்ய ஆண்டவர் கொண்டாடிய பாஸ்கா விருந்து இது. பாஸ்கா என்றால் கடத்தல் என்று பொருள். ஆண்டவர் தன்னையே கொடுத்த இந்த பாஸ்கா விழாவை நினைவு கூறும் நாம் அவரை போல அன்பு செய்ய, இருப்பதை பகிர்ந்தளிக்க, அருகில் உள்ளவர் ஆண்டவரின் சாயல் என்பதை உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள்வோம். பழைய பாவ இயல்பை கடந்து புதிய வாழ்வை நோக்கி பயணம் செய்ய இயேசுவை பற்றிக்கொள்ள வரம் கேட்போம். நம் அருள் பணியாளர்களுக்காக சிறப்பாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
இறைவா உம் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எகிப்தில் மன்னன் பார்வோனின் ஆட்சியில் அடிமைகளாய் இருந்த மக்கள் விடுதலையை பெற இறைவன் விரும்பினார். எனவே பாஸ்கா என்ற திருநிகழ்வின் மூலமாக இறைவன் விடுதலை வாழ்வுக்கு அடித்தளம் அமைக்கிறார் என்பதை கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். பாஸ்கா உணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 1 முதல் 8, மேலும் 11 முதல் 14. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களின் தலையானது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்திற்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ண அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இறைவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பட்ட அப்பத்தோடு கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் விரைவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழா
ஆண்டவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவே. இரண்டாம் வாசகம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கின்றீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 23 முதல் 26. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறைவாக்குகள் 1 தொடக்கம் 15 இறுதியாக. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார்.
இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. குடும்பத்தினுடைய தலைவர் யார்? அப்பாவா அம்மாவா? அப்பா. அப்பாவா அம்மாவா? ஆமாம், அப்பா குடும்ப தலைவர். செயல் தலைவர் யார்? அம்மா. தலைவர் யார்? அப்பா. செயல் தலைவர் யார்? அப்படின்னா என்ன வித்தியாசம்? அப்பா தலைவர் தான், அந்த குடும்பத்தை செயல்படுத்தி வழிநடத்தி கொண்டு போகிறது யார்? அம்மா. ரைட்டு. ஆனால் அந்த தலைவருக்கு சில அதிகாரங்கள் இருக்குது. இப்போ வயசாயிருச்சு, தெரியுது, நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறாரு, கொஞ்சம் நடை உடை உண்டு, விவரம் தெரியுது, இன்னும் அன்கான்ஷியஸ் ஆகலை. அப்படிங்கும்போது குடும்பத் தலைவர் கடைசியில் ஒரு காரியம் பண்ணுவார். என்ன பண்ணுவார் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன பண்ணுவார்? சொல்லுமா சத்தமா. மனைவிய பொறுப்பு மனைவியிட்ட கொடுப்பாரு. இன்னொரு காரியம் பண்ணுவார், சொத்தெல்லாம் உயில் எழுதுவார். அப்படித்தானே? நிறைய பேர் சாகிறதுக்கு முன்னாடி பிரித்து கொடுக்கறது கிடையாது. பிரித்து கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் பிள்ளைங்க அனாத புடமாக விட்டுட்டு அம்போன்னு போயிடுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. அப்படித்தானே? நிறைய இடத்துல அப்படித்தான் நடக்குது. ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆக என்ன செய்வாங்க? இறப்பிற்கு பின் என்ன செய்ய வேண்டும் என்று அவங்க என்ன செய்வாங்க? உயில் எழுதுவாங்க. அவருக்கு அவருக்கு எழுத முடியும் உட்கார்ந்து அப்படின்னா அவரே எழுதிடுவார். அவரால் முடியலைன்னா தனக்கு நம்பிக்கைக்குரிய ஒருத்தரை கூப்பிட்டு அந்த பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவார்? நான் சொல்ல சொல்ல நீ இதை எழுது என்று உயில் எழுதுவார். தன்னுடைய மூத்த மகனுக்கு என்ன சேரும், தன்னுடைய இளைய மகனுக்கு என்ன சேரும், தன்னுடைய மகளுக்கு என்ன சேரும் என்றெல்லாம் அதில் உயில் எழுதி வைப்பார்கள். ஏன்னா அவருக்கு பின்னாடி அந்த சொத்து யாருக்கு போகணுங்கிறத முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? குடும்ப தலைவருக்கு இருக்கு. அதனால தனக்கு உள்ளதை பகிர்ந்து கொடுப்பதற்காக, தனக்குரியதை பகிர்ந்து தன்னுடைய பிள்ளைகளும் வாழ வேண்டும் என்பதற்காக உயில் எழுதி செல்வார்கள். அவங்க இறந்த பிறகு அந்த உயிலை எடுத்து வாசிப்பாங்க. அந்த உயிலில் என்ன எழுதியிருக்கோ அதன்படி தான் கொடுக்க முடியும். இதுதான் நம்முடைய இந்திய நாட்டினுடைய சட்டம். உயில் என்ன சொல்லுது அப்படின்னு தான் கேட்பாங்க. என்ன சொல்லுதுன்னு கேட்பாங்க. உயில் என்ன சொல்லுது? ஆமாம். ஆக தந்தையானவர் இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் தன்னுடைய சொத்தை விட்டு செல்வார்.
யார் யாருக்கு எது எது சொந்தம் என்று. அதுபோன்று உயில் எழுதிய நாள்தான் இயேசு நமக்காக இன்று. என்ன நாள் அது? நமக்காக இன்று அவர் உயில் எழுதுகிறார். இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சியில் டெல்லியில் ஒரு எம்பி, சின்ன வயசு தான், 35 வயசு தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக அருமையாக பேசுகிறார். அரசியல்வாதிகளை பார்த்து சொல்கிறார், எம்எல்ஏ எம்பி நமக்கு தெரியும், சட்டசபை உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், இப்படி இருக்காங்க. அவர் கேட்குறாரு, எம்எல்ஏ எம்பி நாம் செய்வது சேவை என்றால் ஏன் நமக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும்? நியாயமான கேள்வியா இல்லையா? நியாயமான கேள்வியா இல்லையா? நாம் செய்வது சேவை என்றால் நமக்கு ஏன் சம்பளம் அரசு கொடுக்க வேண்டும்? சேவை தானே. சேவைக்கு எதுக்கு சம்பளம்? நமக்கெல்லாம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 3 மாதத்துக்கு 350 ரூபா தான். ஆனால் எம்பிக்களுக்கு 9000 ரூபா மாதம். ஒரு ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, ஃபோனுக்கு இல்லை, ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 9000 ரூபா நம்முடைய வரியிலிருந்து ஒவ்வொரு எம்பிக்கும் கொடுக்குறாங்க. அதிகபட்சம் போனால் நம்ம 400 ரூபா 450 ரூபா ஒரு மாதத்துக்கு ஃபோன். இன்கமிங் கால் ஃபுல்லாக ஃப்ரீ, அவுட் கோயிங் கால் ஃபுல்லாக ஃப்ரீ. அப்புறம் எதுக்கு 9000 ரூபா? அவர் கேள்வி கேட்குறாரு. இதை எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் செய்வது சேவை என்றால் இதற்கு ஏன் சம்பளம்? இல்லை, இவர்கள் நாம் செய்வது வேலை என்றால் ஏன் அதற்குரிய தகுதியை நிர்ணயம் செய்யக்கூடாது? ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்களுக்கு டெட் வைக்கிறாங்க. ஆசிரியர் பணியில் சேர வேண்டும் என்றால் டெட். மருத்துவ படிப்பில் சேர வேண்டும் என்றால் என்ன எழுதணும்? நீட் எழுதணும். ஆக இப்படி ஒரு பணியில் சேர்வதற்கு ஒரு தகுதியை அரசு நிர்ணயிக்கிறது. எனவே எம்எல்ஏ எம்பி பணி என்பது ஒரு வேலை, சம்பளத்தோடு கூடிய வேலை என்றால் ஏன் அதற்கும் உரிய தகுதி தேர்வு வைக்கக்கூடாது என்று ஒரு அருமையான யோசனையை அவர் முன்வைக்கிறார். இதை அரசாங்கம் கேட்கப் போவது கிடையாது. மிகவும் நியாயமான ஒரு கேள்வி. அந்த அடிப்படையிலே இயேசு இன்று எத்தனை திருத்தூதர்களுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார்? எத்தனை பேர்? 12 சீடர்களை கழுவு. அதில் ஒருத்தர் மட்டும், ஐயா எங்களுடைய பாதங்களை நீர் கழுவ வேண்டாம் அப்படின்னு சொல்றார். யார் அது? யாரு? சைமன் பேதுரு, சிமியோன் பேதுரு. நீரோ எம் காலடிகளை கழுவுவது அப்படின்னு அவருக்கு ஆச்சரியம். வேண்டாம். அப்போ இயேசு என்ன சொல்றாரு? நீ கழுவ விடலைன்னா உனக்கு என்னோடு பங்கில்லை. என்னுடைய பணியில், என்னுடைய சேவையில் பங்கில்லை. அப்புறம் அவர் கழுவு விட்டுறார். கடைசியில் என்ன சொல்றாரு? நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள். இது வேலை அல்ல, சேவை. இயேசு பணியை, வேலையை கொடுக்கிறாரா? சேவை செய்ய சொல்லுகிறாரா? சேவை செய்ய சொல்லுகிறார். எனவே தனக்கு பின் நீங்களும் உங்களுடைய வழி வருகிற இயேசுவனுடைய, என்னுடைய தொண்டர்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவுங்கள், ஒருவர் மற்றவருக்கு சேவையாற்றுங்கள், ஒருவர் மற்றவருக்கு உதவியாயிருங்கள். நான் ஒரு உதாரணத்தை விட்டு சென்றிருக்கிறேன், நீங்கள் அதை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த அடிப்படையிலே இறுதி இரவு விருந்து என்று கொண்டாடப்படுகிறது. யாரு கொண்டாடினா? இயேசு. என்னது? இறுதி இரவு விருந்து. ஏன் இறுதி இரவு விருந்து? ஏன் இறுதி இரவு விருந்துன்னு சொல்றாங்க? இதான் கடைசி விருந்து இயேசு. இது முடிஞ்ச உடனே ஒருத்தன் என்ன செய்ய போறான்? காட்டி கொடுக்க போறான். யார் அது? அவர் சொல்றாரு, நீங்கள் எல்லோரும் தூய்மையாய் இருக்கிறீர்கள். யாரை பார்த்து சொல்றாரு? ஆனா ஒருவன் மட்டும் தூய்மையாய் இல்லை. அவர் அதை யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறார்? யூதாஸ் இஸ்காரியோத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஏனென்றால் நற்செய்தியில் சொல்லுது, அவரை காட்டிக் கொடுக்க போகிறவன் யார் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது என்று சொல்லுகிறார். நீங்கள் எல்லோரும் 11 பேரும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனால் ஒருவன் மட்டும் தூய்மையாய் இல்லை. ஏனென்றால் அலகை, சாத்தான், ஒரு விஷம் அவனுடைய உள்ளத்தில்
உள்ளத்திலே ஊடுருவி இருக்கிறது இந்த இயேசுவை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று என்பதை அவர் முன்னரே புரிந்து கொண்டதால் அவர் அவ்வாறு செய்கிறார். சரி, அடுத்ததாக ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றோம். நமக்கு பல முறை சொல்லியாச்சு, இன்று மிக மிக தாய் திரு அவைக்கு முக்கியமான நாள். என்ன காரணம்? ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்தினார். ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்தினார். ஒரு சாதாரண கோதுமையினால் செய்யப்பட்ட அப்பத்தை எடுத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். சாதாரண திராட்சை பழத்திலிருந்து பிழியப்பட்ட திராட்சை ரசத்தை எடுத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, இது என்னுடைய இரத்தம் என்றார். அதையும் சொல்லிட்டு இதையும் என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். எனவேதான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே அதை நாம் நினைவாக செய்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், இந்த நற்கருணை என்று சொல்லுகின்ற பொழுது அது ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் குறிக்கிறது. இயேசுவனுடைய உடலும் இரத்தமும் நம்முடைய வாழ்வின் மையமாக விளங்குகின்றன. வேறு எதுவுமே கிடையாது. நற்கருணை மட்டுமே நம்முடைய வாழ்வின் மையம். எதற்காக? அந்த நற்கருணை வழியாக நம்மோடு ஆண்டவர் உடலோடும் ஆன்மாவோடும் நம்முடைய உள்ளத்திலே அவர் பிரசன்னமாயிருக்கிறார். அவர் உடனிருக்கிறார். உடனிருக்க வேண்டும், பிரசன்னமாயிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இறுதி இரவு விருந்தின் போது நற்கருணையை ஏற்படுத்தி, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். சரி, நற்கருணை இன்றைக்கு ஏற்படுத்தியாச்சு, அவர்கள் உட்கொண்டு விட்டார்கள். பிறகு மீண்டும் அந்த நற்கருணை வேண்டுமே, அதற்கு ஒன்றை செய்ய வேண்டும். அது என்னது? குருத்துவம். எனவே இயேசு நற்கருணையையும் குருத்துவத்தையும் அவர் ஏற்படுத்துகின்றார். இதுதான் அவர் எழுதிய உயில். இந்த நற்கருணையையும் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு சொத்தாக கொடுத்து சென்றிருக்கிறார். நற்செய்தியில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இரவிலே என்னை ஒருவன் காட்டிக் கொடுக்க போகிறான், அவர்கள் என்னை சிலுவையில் அறைந்து கொள்ளப் போகிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். எனவேதான் அவர் இந்த நற்கருணையை ஒரு உயிலாக அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு தன்னுடைய பாடுகளை நோக்கி அவர் பயணம் செய்கிறார். நான் போனாலும் என்னுடைய சந்ததி, அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, என்னுடைய சந்ததிக்காக நான் நற்கருணையை விட்டு செல்கிறேன், எனது உடலை விட்டு செல்கிறேன், எனது இரத்தத்தை இந்த அப்ப வடிவிலும் திராட்சை ரச வடிவிலும் நான் விட்டு செல்கிறேன் சொத்தாக. அதுதான் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க போகிறது என்று இறுதி ராவினோவின் போது அவர் உயில் எழுதி நமக்கு தந்த சொத்துதான் ஆண்டவருடைய உடலும் அவருடைய இரத்தமும். அதை திருப்பலியிலே நாம் ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு கொடுத்த பொக்கிஷமாக சொத்தாக பாதுகாத்து பக்தியோடும் விசுவாசத்தோடும் அதை நாம் உட்கொண்டிருக்கிறோம். இந்த நற்கருணையை திருப்பலியில்தான் ஒரு குருவானவர் அதை ஏற்படுத்த முடியும். திருப்பலியை விட வேறு எந்த இடத்திலும் ஏற்படுத்த முடியாது. யாராவது எங்கேயாவது திருப்பலிக்கு புறமே எங்கேயாவது நற்கருணையை ஏற்படுத்தியிருக்க முடியுமா? முடியாது. ஆக அதனால தான் திருப்பலி என்பது மிக புனிதமான ஒன்று என்று நாம் சொல்லுகிறோம். எனவே இதற்காக குருத்துவத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இன்றைக்கு உலகிலே எத்தனையோ லட்சம் குருக்கள் அவருடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு புனிதமான நாளிலே குருக்களுக்காகவும் தாய் திரு அவைக்காகவும் ஜெபிப்பதற்காக நாம் எல்லோருமே கடமைப்பட்டிருக்கிறோம். தவக்காலத்திலே இத்தனை நாள் நாம் நோன்பு இருந்தோம், தவம் இருந்தோம், மற்ற நாட்கள்லாம் நாம் வெஜிடேரியன் எடுத்தோம். ஆனால் இன்று இதை ஒரு விழாவாக தாய் திரு அவை கொண்டாடுகிறது. ஆக்சுவலாக நாங்கள் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியும், அனைத்து குருக்களும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த புனித வாரத்திலே தஞ்சாவூரில் எங்களுக்கு நாள் முழுக்க தியானமும் மாலை 6 மணிக்கு ஆயிரவர்களுடைய தலைமையிலே திருப்பலியும் நடைபெறும். ஆனால் அது ஆக்சுவலாக என்னைக்கு நடக்கணும்னா இன்றைக்கு தான் அது நடக்க வேண்டும். பெரிய வியாழக்கிழமை அன்றுதான் அது நடக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வசதிக்கு ஏற்ப அங்கே போய் முடிச்சுட்டு பங்கு தந்தைகள் பங்கில் மக்களுக்கு பணி செய்ய முடியாது, இந்த திருப்பலி நிறைவேற்ற வாய்ப்பு இருக்காமல் போய்விடும் என்பதற்காகத்தான் அதை நம்முடைய வசதிக்கு ஏற்ப செவ்வாய்க்கிழமை அதை வைத்துக் கொள்ளுகிறோம். எனவே மற்ற நாடுகளில்
ஒரே நாடு ஒரே இடம், எல்லா குருக்களும் வந்துட்டு உடனே ஒரு 2 மணி நேரத்தில் அவங்க இடத்துக்கு போக முடியும் என்றால் வியாழக்கிழமை தான் வைக்கிறாங்க. நான் இருந்த சிங்கப்பூர் மறை மாவட்டத்தில் காலையில் 11 மணிக்கு பெரிய வியாழக்கிழமை தான் வைப்பாங்க இந்த திருப்பலியை, எங்கள் குருக்களுக்காக இந்த சிறப்பு திருப்பலியை. சாயந்தரம் எல்லாரும் பங்குக்கு போயிட்டு மக்களோடு இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். எனவே அந்த அளவிற்கு இன்றைய நாள் ஒரு விழாவாக கொண்டாடப்பட வேண்டிய நாள். நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்திய இந்த நாள் கொண்டாட்டத்தின் நாள், சோகத்தின் நாள் அல்ல. எனவே இந்த நாளிலே நாம் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், இயேசுவுக்கு நன்றி சொல்வோம். இந்த நற்கருணையை ஒரு சொத்தாக நமக்கு விட்டு சென்றதற்காக நாம் நன்றி கூறுவோம். அதுதான் நம்மை வழிநடத்துகின்றது, அதுதான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது, அதுதான் நம்முடைய துன்பங்களுக்கு விடுதலையாக இருக்கிறது என்பதனால் நாம் இயேசுவுக்கு நன்றி சொல்வோம். அதே நேரத்திலே குருத்துவத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி நம்முடைய குருக்கள் சிறப்பானது ஒரு பணியை, மக்கள் பணியை அவர்கள் முன்னெடுக்க, இறைவனுக்கான ஒரு பணியை முன்னெடுக்க அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆமென்.
தேவையான அருள் வரங்களை ஆண்டவரிடம் மன்றாட்டுகளாக எடுத்துரைப்போம். என்றென்றும் நிலையான எம் இறைவா, உம் திருமகன் குருத்துவத்தை ஏற்படுத்திய இந்நாளில் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள் ஆகிய அனைவரும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நற்களின் மீது நாங்கள் பற்று கொண்டு வாழ அவர்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் உமது உடனிருப்பை தந்து வழிநடத்திட வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். அரசருக்கெல்லாம் அரசரே என் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே வந்திருக்கின்றோம் என்பதை உணர்ந்து தன்னலம் நீக்கி பொது நலத்தில் அக்கறை கொண்டு நாட்டு வளர்ச்சிக்காகவும் மனித முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். அன்பை நூற்றே என் இறைவா, நீர் எங்களை அன்பு செய்தது போல நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்து வாழவும், தாழ்ச்சியான உள்ளத்தோடு பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழவும், இருப்பதை பகிரவும் வரவல்ல உம்மை மன்றாடுகிறோம். மீட்பின் நாயகனே என் இறைவா, உம் திருமகன் காலமெல்லாம் நற்கருணையில் உடன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கை கொண்டு வாழவும், திருப்பலியில் முழுமையாக பங்கேற்கவும், அருட்பணியாளர்கள் உமது பிரதிபலிப்பு என்பதை உணர்ந்து அவர்களுக்கு மதிப்பளித்து வாழவும் நல் மனதை தரவல்ல உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாக இறைவாம், எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை அனைத்துடன் வாழ்த்து பெறுவீராக. இந்த வெள்ளத்தில் நமது அப்பத்தை பெற்றுள்ளோம். நீளத்தின் விளைவு மனித உழைப்பின் காயமான இந்த அப்பத்தை போக்கப்படுகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வுழைக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. தட்டில் நன்மையும் ரசமும் சேர்த்து கொடுப்போம்ல, அந்த தட்டெல்லாம் ரெடியாக வைக்க சொல்ல சிஸ்டர்கிட்ட. ஆண்டவர் அனைத்து வாழ்க்கை பெறுவீராக. இந்த வல்லமையில் நாம் தரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான தரசத்தை பெற்றுக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மரம் நெருங்கிய உள்ளப்படையில் ஏற்றவளும் ஆண்டவரை இறைவா, நாங்கள் நமது திருமுறப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம்
எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும்
எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிப்பொருள்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகிறோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையையும் அளித்து அதனை வழிநடத்தி அருளும். உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர் சகாயராஜ் இவர்களுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியானாகிய என்னையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறைப்பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நலவாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிர் உள்ளவரும் உண்மை உள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகிறார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மை மிகு நாளை கொண்டாடுகிறோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிமிக்க மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பையும் திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேறு பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் ஒரு உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைபொருளை கொண்டாடுமாறு பணித்த இந்த நாளில் இக்காணிக்கையை மன நிறைவோடு ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மந்தையில் சேர்த்தருளும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமை உடையதாகவும் தகுதி உடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்கு உரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் உம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் எழில் மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்கு உரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் அவரது மாட்சிக்கு உரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலைப்பொருளாக மாண்புக்கு உரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக் உமக்களித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பலிப்பொருள்களை மாண்புக்கு உரிய உமது விண்ணக திருப்பீடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியரும் திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆமென் சொல்லு. கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும், கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும்,
கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் 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 கிறிஸ்துவின் திருவுடலும் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் 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 உடல் உங்களுக்காக கையளிக்கப்படும் புதிய உடன்படிக்கையின் இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படுகிறது. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இதை செய்யுங்கள் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முன்னாடி முட்டி போடணும். ரெடியா? இங்கிட்டு வா. நீர் நீங்கிட்டு. இது கூடவா தெரியாது? கைக்கு தோதாவா? இப்படி விட்டுக்கோ. நீட்டு. தலை போங்க. முன்னாடி மெழுதிரி எடுங்க. போ முன்னாடி. போ முன்னாடி.
இங்கிட்டு போ. இதை எடுத்துரு.